தன்னோட ரூம்மேட்டான கவுண்டமணி எப்படியாவது சினிமாக்குள்ளே சாதிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். அவர் முயற்சி ஒரு நாளும் வீணாகவில்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டு இப்போ இருக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய காமெடி நடிகராக வலம் வந்துட்டு இருப்பது தான் கவுண்டமணி. கவுண்டமணியோட படங்கள் 85 வயசில் ப்ரொமோஷனுக்கு வரார் அப்படின்னா உண்மையிலேயே அது ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா இளம் நடிகர் நிறைய பேர் படம் நடித்து காசு வாங்கிட்டு ஒரேடியாக ஓடி போயிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கவுண்டமணி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காருன்னா அவரோட சுறுசுறுப்பு தான் காரணம். ஏன்னா 85 வயசில் நம்ம எழுந்துக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இவர் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா இது உண்மையிலே நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நடிகன் வர முடியுமான்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட கவுண்டமணி அடுத்தடுத்து படங்களில் ஹீரோ நடித்ததுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாகி இப்போ வரைக்குமே எல்லார் மத்தியிலும் ஒரு நீங்கள் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கவுண்டமணி சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.